ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நற்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். மறைந்த மரியாதைக்குரிய நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பத்ம விபூஷன் விருதை இந்த கட்சியினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அதற்கு வாழ்த்து பாராட்டு தெரிவிக்கிறது. தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை என்று நாங்கள் கருதுகிறோம். தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் மையங்களில் முழுமையாக சரியாக பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கோடை காலத்தில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு பயிற்சி கூடாது என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த வாரம் மும்பை தமிழர் பகுதியிலும் அதற்கு அடுத்த வாரம் டெல்லி தமிழர் பகுதிகளுக்கும் சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். நீ ஏதாவது கேட்டால் சொல்லுங்க. தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் கல்வித்துறை மாணவருடைய படிப்பு என்ற நிலை வரும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுவதுதான் வருங்கால மாணவர்கள் நலனுக்கு நல்லது. அரசியலுக்காக ஒரு சார் நீட் தேர்வு வேண்டும் என்று கூறலாம், ஒரு சார் நீட் தேர்வு வேண்டாம் என்று கூறலாம், வழக்கு போடலாம், வாக்குவாதம் செய்யலாம், பிரச்சார மேடையிலே பேசலாம். நாங்கள் நீட் தேவை என்று கூறுகிறோம். அதற்கு எங்களுக்கு புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட தேர்வை முறையாக சரியாக நடத்துவது, தேர்வை நடத்தக்கூடிய அந்த உயர் குழுவினுடைய கடமை. அதை அவர்கள் சரிவர செய்ய தவறினால் அதனுடைய உள்நோக்கம் என்ன, தவறு எங்கே நடந்திருக்கிறது என்பதை ஒரு காலக்கெடுவுக்குள் முறைப்படுத்தி அதை சரிப்படுத்துவது மட்டுமல்லாமல் தவறு செய்தவர்கள் அதிகபட்ச தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய வேண்டுகோள். ஒரே ஒரு முறைகேடு வர வந்தல. எந்த தேர்தலில் இந்தியாவில் முறைகேடு நடக்கலை? எல்லா தேர்தலையும் நடக்குது. தேர்வில் தான் சொல்கிறேன், எல்லா தேர்வுலேயும் முறைகேடு இந்தியாவிலே நடக்குது. ஸ்கூல்லேருந்து காலேஜிலேருந்து நீட்லேருந்து எல்லாத்துலேயும் நடக்குது. ஒரு இடம் இரண்டு நடந்த தவறுகள் மாற்றப்பட வேண்டும். அதற்காக சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்வது தப்பு என்பது எங்களுடைய கருத்து. இல்லை, ஏழை எளிய மாணவர்களுக்கு என்று ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கு. புள்ளி விவரங்கள் வருடம் தேர்ச்சிகளை அதிகரித்து கொண்டு போகிறது. அதன் அடிப்படையிலே இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால், தமிழகத்திலே படிக்கும் மாணவர்கள், கிராமப்புறங்களில் படிக்கும் மாணவர்கள் கூட பல மாநிலங்களிலே படிக்கும் மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே இந்த தேர்தலில் வெல்கிறார்கள் என்பது தமிழகத்துக்கு கிடைத்த பெருமை. தமிழக அரசை பொறுத்தவரையிலே நீட் தேர்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பயிற்சியை முறையாக கொடுக்கவில்லை என்றால் அது ஒரு மாணவர்கள் பெற்றோருக்கு செய்யும் அநீதி. அதுக்குதான் சொல்றேன் தம்பி, அரசு ஒருதலை பட்சமாக தாங்கள் நினைத்ததையே நினைத்து கொண்டு மாணவர்கள் படிப்பில் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். மற்ற மாணவர்கள்லாம் படிக்கிறப்ப ஒரு சில மாணவர்கள் படிக்காத காரணம் என்ன? ஒழுங்கா இருக்கணும் மாணவர்கள். அரசு கோச்சிங் சென்டர் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்றோம். அவர்களுக்கு தேர்வு வேண்டான்னு அதில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது தவறு.
படிச்சு மருத்துவர்களான காலகட்டம் போய் இந்த நீட் வந்ததுக்கு பிறகு பெட்டிக்கடை போல அங்கங்க தனியார் கோச்சிங் சென்டர்ல நடந்து வச்சு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் தனியார் மையத்தை நோக்கினா அந்த பயணமாக தான் இருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் போய் படிக்கக்கூடிய ஒரு இடமா அது மாறல. அப்ப தனியார் கல்வி நிறுவனங்களை ஊக்குவிக்க மட்டும்தான் இருக்கு. நீட் பரீட்சை வந்ததுக்கு அப்புறம் தரம் உயர்ந்திருக்கு, மாணவர்களுடைய செயல்பாடு உயர்ந்திருக்கு, எம்பிபிஎஸ் எம்டி சேர்றவங்களுடைய உயர்வு கூடியிருக்குங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. இதனை தாண்டி வியாபாரமாக்கக்கூடிய கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது மத்திய மாநிலங்கள் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அதற்கேற்றவாறு அவர்கள் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். ஜூன் 4 மற்ற சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்துக்கு ரிசல்ட் வரும்போது எங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் நாங்கள் எங்களை பொறுத்தவரையிலே வெற்றி பெறக்கூடிய சூழலுக்கு ஏற்றவாறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையிலே இந்த 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய களப்பணியை கூட்டணி கட்சிகளோடு கலந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறோம். வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். புரியல, நான் போட்டியில் இருக்கேன். ரைட், நான் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கேன். இந்த 2 வருஷம் எனக்கு பதவி இருக்குது. என்னுடைய கட்சியை சேர்ந்த 3 பேருக்கு அந்த பகுதியிலே கொடுப்பது என்னுடைய கடமை என்று நினைத்தேன். அந்த கடமையை நான் செய்திருக்கிறேன். நான் நிற்கணும்னு நினச்சிருந்தா யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. நான் நிற்கணும்னு நினைக்கல, என் கூட இருக்கிறவங்க நிற்கணும் நினச்சதுனால நான் கொடுத்துருக்கேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தலைவர் என்ற முடிவுகளை எடுக்க எனக்கு உரிமை இருக்கிறது. முதற்கட்ட தேர்தலின் பொழுது பாஜகவுடைய அலை வீசுவதாக பொதுவாக பேசப்பட்டது. தொடர்ச்சியா ஊடகங்களிலிருந்து மற்ற தலைவர்கள், அரசியல் கட்சியினர்கள் பார்த்து 4ஆம் கட்ட தேர்தலப்ப மீண்டும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், இந்தியாவில் மீண்டும் அவங்க தான் ஆட்சி வருவாங்க பேசுறது எப்படி பார்க்குறீங்க? இந்த 4ஆம் கட்ட தேர்தல் நடந்தது பிறகு நீங்கள் தொடர்ந்து முதல் கட்டத்திலிருந்து மத்திய அரசினுடைய மக்கள் செய்த திட்டங்களும் அதன் சாதனைகளுமே அதனுடைய வெற்றிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதல் ஃபேஸிலிருந்து 3ஆம் ஃபேஸ் வரைக்கும் படிப்படியாக அந்த சாதனையின் அடிப்படையிலே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு உயர்ந்து கொண்டிருப்பதாகவே என்னுடைய கருத்து. எதிர்கட்சி பொதுவாக அது மாதிரி கருத்தே தவறுன்னு சொல்கிறப்ப எங்களுக்கு ஆதரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஒரு தவறான கருத்தை கூறி குற்றம் சாட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு, அதை எதிர்க்கக்கூடிய அவசியமும் அவசரமும் தான் எங்களுக்கு இருக்கிறது. மத்திய பாஜகவை பொறுத்தவரையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே செயல்பாடு இருக்கிறது. அனைத்திற்கும் பொதுவான பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே உள்ள அனைத்து துறைகளிலும் திட்டங்களை ஜாதி, மதம், மொழி, இனத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு கொடுத்து நாட்டை உயர்த்தியிருக்கிறார். பொருளாதாரத்தை உயர்த்தியிருக்கிறது. அதில் 140 கோடி மக்களும் அடங்குவார்கள். குறிப்பாக கோவிடிலே அவர்கள் செய்த பணி சாதனைக்குரியது. 80 கோடி மக்களுக்கு இலவச உணவிலே ஜாதி, மதம், மொழி, இனத்தை பார்க்கவில்லை. இன்றைக்குள்ள அரசியல் தமாகவை பொறுத்தவரையிலே
அரசியல் கூட்டணி எங்களுடைய செயல்பாடெல்லாம் எதனையும் யாருக்கும் தனிப்பட்ட முறையிலே எதிர்பார்த்து அல்ல, அதனை தாண்டி இயக்கத்திற்கு நாடாளுமன்றத்திலே தாங்கள் சார்ந்த தொகுதி மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு குரல் கொடுக்கக்கூடிய உறுப்பினர் வேண்டும். அதனை தொடர்ந்து பஞ்சாயத்து அமைப்புகளிலே எல்லா மாவட்டங்களிலும் பிரதிநிதிகள் வேண்டும். அதனை தொடர்ந்து சட்டமன்றத்திலே குரல் கொடுக்கக்கூடிய பலமான அணி தமாகவுக்கு வேண்டும். அதை நோக்கியே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே என்னுடைய பயணம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது என்று ஜி.கே. வாசன் சார் சொல்றாருன்னு கேட்டா அதற்கு சாட்சி உங்களுடைய பத்திரிகையும் தொலைக்காட்சியுமே. அதை பார்த்து படித்து குறித்து நான் கூறுகிறேன். அதுதான் சொல்றேன். ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அதுக்கு பதில், ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு கூட தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் சீட்டு கொடுக்கவில்லை. அப்படி என்றால் அவருடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி சார். இனிமேல் நீங்க நினைச்சு கேட்டு நான் பதில் சொல்லி டயர்ட் ஆயிடுவோம் சார். தேங்க்யூ சார்.